வீட்டுல உட்காந்துருக்கான் கர்ணன். துரியோதன் என்ட்ரி ஆகிறான் உள்ள. காலை ஒரு 4 மணி இருக்கும். உள்ள வரான். கர்ணா வா துரியோதனா. பீஷ்மர் படுத்து விட்டார் தெரியும். துரோணர் இறந்தார் தெரியும். கிருபாச்சாரியார் இல்லை தெரியும். அடுத்த தளபதி யார் என்று தெரியாமல் படை தள்ளாடுகிறது. கர்ணா நீதான் அடுத்த தளபதி, வா, நீ உன்னுடைய பட்டயங்களை போட்டுக்கொள். யார் ஒருவர் 10வது ஆளாக உன்னை திருப்பி பின்னால் நிறுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் வெட்கப்படும்படியாக கௌரவ படையை முன்னால் நின்று நடத்து கர்ணா, வா என்று அழைக்கிறான் துரியோதனன். நான் இங்க நிறுத்துறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம என்ன செய்வோம்? உடனே ஓகேன்னு சொல்லிட்டு போய் நிக்க மாட்டோம். உடனே அந்த பதவியை ஏத்துக்க மாட்டோம். கர்ணன் சொன்னான், இல்லை துரியோதனா, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. நீ முடிந்தால் அந்த நிபந்தனையை சரி செய்தால் நான் போராடுகிறேன். என்ன நிபந்தனை? அவன் சொன்ன நிபந்தனையை நீங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அங்க போறான், ரீவைண்ட் பண்ணி போறான். என்றைக்கு நான் அரங்கேற்றத்திற்காக வந்த பொழுது நான் யார் என்று கூட தெரியாமல், என்னுடைய பிறப்பு, என்னுடைய வாழ்க்கை, நான் நொந்து போயிருப்பதை கூட அறியாமல் எவன் ஒருவன் தேரோட்டி பயல் என்று என்னை கேலி செய்தானோ, மனசுல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை மட்டும்